ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ் அண்ட் ஈதர்ஸ். இது வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக். ஏன்னா மெயின்ஸ்ல 1ல இருந்து 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ அதை நல்லா கவனிங்க. நான் வைபவ், வாங்க டாபிக் உள்ள போலாம். இதுல வந்து ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ், ஈதர்ஸ்னு 3 காம்பவுண்ட் இருக்கு. அந்த ஹெட்டிங்லயே பார்த்திருக்கோம். நம்ம ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபினால்ஸ் ஒண்ணா பார்க்கலாம், ஈதர்ஸ் கடைசியில பார்க்கலாம். இப்போ நாமென்கிளேச்சர் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபினால்ஸ் இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? நாமென்கிளேச்சர் என்ன நமக்கு தெரியும், பேர் வைக்கம் தான் நம்ம நாமென்கிளேச்சர்னு சொல்லுவோம். இப்போ எப்படி பேர் வைக்கிறதுன்றதுக்கு 2 வழி இருக்கு. ஐயூபேக் நேம்னு ஒண்ணு இருக்கு, காமன் நேம்னு ஒண்ணு இருக்கு. ஐயூபேக் நேம்க்கு வந்து நம்ம ரூல்ஸ் எல்லாம் வந்து ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே படிச்சிருப்போம். அதுல வந்து நான் இருக்க ரூல்ஸை கொஞ்சம் ரிவைஸ் பண்றேன். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு சஃபிக்ஸ்னு ஒண்ணு இருக்கும். சஃபிக்ஸ் என்னதுன்னா பேருக்கு கடைசியில ஆட் பண்றதுதான் சஃபிக்ஸ்னு சொல்லுவோம். இப்ப ஆல்கஹால்ஸ்க்கு வந்து சஃபிக்ஸ் என்னன்னா ஓஎல்னு ஆட் பண்ணணும் பேருக்கு. இப்ப CH4னா மீத்தேனா, மீத்தேனுக்கு இப்போ OH ஆட் பண்ணலாம், CH3OH. இது வந்து மீத்தேன்ன்றதுனால இது வந்து மெத்தனால்னு சொல்லுவோம். கடைசியில OLன்றதை ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? சோ CH3OH வந்து மெத்தனால், CH3CH2OH வந்து எத்தனால். அத வந்து காமன் நேம் வந்து இத்தேல் ஆல்கஹால், மித்தேல் ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஓகேவா? கடைசியில ஆல்கஹால்னு ஆட் பண்ணிக்கணும் காமன் நேம்ல. இப்போ செகண்டரி பொசிஷன், அதாவது செகண்டரி கார்பன்னா கார்பன் கனெக்டட் டு 2 அதர் கார்பன்ஸ் செகண்டரி கார்பன் சொல்லுவோம். இப்போ செகண்டரி கார்பனோட OH அட்டாக் இருந்ததால செகண்டரி ப்ரோபைல் ஆல்கஹால்னு சொல்லுவோம். அதாவது அந்த ப்ரோபேன் 2 ஆல்னு சொல்லுவோம். செகண்டரி பொசிஷன்ல, அதாவது செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. இது வந்து ஏன் செகண்டரி சொன்னா செகண்டரி கார்பன் அட்டாச் இருக்கிறதுனால செகண்டரி சொல்றோம். இது ஏன் 2னு போட்டிருக்கோம்னா செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறதுனால 2னு போட்டிருக்கோம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ இப்படி ஒரு இது இருக்குன்னா இது வந்து செகண்டரி பொசிஷன்ல இருக்கு. ஆனா 1 2 3 தேர்ட் கார்பன்ல இருக்கு. சோ இது வந்து பென்டேன் 3 ஆல் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? 2னு எழுதக்கூடாது. இப்போ வந்து அதே செகண்டரி பொசிஷன்ல பியூட்டைல் ஆல்கஹால்ல இருக்கிறது, பியூட்டேன்ல இருக்கிறதுனால செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால்னு சொல்லுவோம். அதே பியூட்டேன் 2 ஆல்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால், அதாவது டெர்சரி பொசிஷன், டெர்சரி கார்பன் கூட கனெக்ட் இருக்கிறதுனால இது வந்து டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால்னு சொல்லுவோம். இத ஐயூபேக் நேம் எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். ஐயூபேக் நேம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எது வந்து பேரண்ட் செயின்னு கண்டுபிடிக்கணும். பேரண்ட் செயின்னா லாங்கஸ்ட் செயின்னா பேரண்ட் செயின்னு சொல்லுவோம். இப்போ 1 2 3 இந்த 3 கார்பன் ரிங் தான் வந்து பேரண்ட் செயினா இருக்குமா? இந்த பேரண்ட் செயின்ல இப்ப எது ஃபங்க்ஷனல் குரூப் எது சப்ஸ்டிட்யூவன்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க நம்மளோட செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் சப்ஸ்டிட்யூவன்ட் ஐடென்டிஃபை பண்ணும். OH வந்து ஃபங்க்ஷனல் குரூப்னு நமக்கு தெரியும். அப்போ மித்தைல் வந்து சப்ஸ்டிட்யூவன்ட்டா ஆக்ட் ஆகும். அண்ட் வந்து தேர்ட் ஸ்டெப் என்னன்னா நேம் எழுத ஆரம்பிக்கிறோம். நேம் எப்படி எழுதுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டிட்யூவன்ட்டோட பொசிஷன் வித் சப்ஸ்டிட்யூவன்ட் நேம் எழுதணும். ஓகேவா? இப்போ செகண்ட் பொசிஷன்ல மித்தைல் இருக்கிறதுனால 2 மித்தைல். அடுத்து பேரண்ட் செயின் எழுதுறோம். பேரண்ட் செயின் வந்து புரோபேனா. அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் வித் நேம் எழுதுறோம். பொசிஷன் வந்து 2, இதோட சஃபிக்ஸ் வந்து OL. இதுதான் இதோட ஐயூபேக் நேம். இப்படிதான் ஐயூபேக் நேம் எழுதணும். ஓகேவா? நான் ஜஸ்ட் ரிவைஸ் பண்றேன். அலைல் ஆல்கஹால்னா டபுள் பாண்ட் கார்பனுக்கு பக்கத்துல இருக்க கார்பன்ல OH, இதுல OH இருக்கு. டபுள் பாண்ட் கார்பனுக்கு பக்கத்துல இருக்க கார்பன்ல OH அட்டாச் ஆச்சுன்னா அது அலைல் ஆல்கஹால்னு சொல்லுவோம். இதே டபுள் பாண்ட் இருக்க கார்பன்லயே OH அட்டாச் ஆச்சுன்னா அது வினைல் ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து வந்து டைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் போலாம். டைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ்னா 2 OH அட்டாச் ஆயிருக்கும். இது வந்து இத்தலீன் கிளைகால்னு சொல்லுவோம். ஏன்னா 2 OH இருக்கிறதுனால. அதே 2 OH இருந்தா நம்ம டையால்னு சொல்லுவோம். டை ஆட் பண்ணிப்போம். 2 OHனா டை, 3 OHனா ட்ரையால்னு சொல்லுவோம். அத மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதே வந்து ப்ரோபேன்ல 2 OH இருந்தா இது வந்து ப்ரோபிலின் கிளைகால் ஆர் ப்ரோபேன் மட்டும் டையால்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபீனால் நாமென்கிளேச்சர் பார்க்கலாம். ஃபீனால்னா என்னதுன்னா பென்சீன்ல OH இருந்தா அது ஃபீனால். இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுவே 2 OH குரூப் இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம்னு பார்க்கலாம். இப்ப பென்சீன்ல 2 OH குரூப் ஆர்த்தோல அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது வந்து கேட்டகால். மெட்டால அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரிசோசினால். பேரால் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது வந்து குயினோன் ஆர் குயினால். ஆர்த்தோ மெட்டா பேரானா என்னது நான் சொல்றேன். இப்போ இந்த பிளேஸ் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஒரு OH இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல இருக்க இது வந்து ஆர்த்தோன்னு சொல்லுவோம். இதுவும் ஆர்த்தோ, இதுவும் ஆர்த்தோ. இது மெட்டா, இதுவும் மெட்டா. ஆப்போசிட்ல இருக்கிறது பேரா. ஓகேவா? இப்போ வந்து OH CH3யும் அட்டாச் ஆயிடுச்சுன்னா பென்சீன்ல அது கிரெசால்னு சொல்லுவோம்.
அதே ஆர்த்தோல இருந்தா ஆர்த்தோக்ரசால், மெட்டால இருந்தா மெட்டாக்ரசால், பேரால இருந்தா பேராக்ரசால். சிம்பிளானது. ஓகேவா? இப்ப வந்து ஃபீனால எப்படி உற்பத்தி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட் என்ன, குளோரோபென்சின்ல இருந்து ஃபீனால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் குளோரோபென்சின். பென்சின்ல குளோரின் அட்டாச் ஆச்சுன்னா அது குளோரோபென்சின் சொல்லுவோம். இப்போ குளோரின் எடுத்தீங்கன்னா அதுக்கு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியும். அதுல ஒரு எலக்ட்ரான் வந்து பாண்ட் ஆயிடும். மீதி வந்து 6 எலக்ட்ரான் வந்து நான் பாண்டடா இருக்கும். அது வந்து லோன் பேரா இருக்கும். சோ வந்து 6 எலக்ட்ரான் வந்து பேரா இருந்தனால 3 லோன் பேர்ஸ் இருக்கும் குளோரினுக்கு. ஓகேவா? சோ குளோரின் சுத்தி 3 லோன் பேர் இருக்கும். இந்த லோன் பேர் இருக்கிறதுனால இது கான்ஜுகேஷன்ல இருக்கும். கான்ஜுகேஷன்ல இருந்தா நமக்கு தெரியும் இது வந்து பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டரிஸ்டிக் இருக்கும். அதனால இதை நான் வந்து ஆக்வஸ் NaOH கூட ட்ரீட் பண்ணேன்னு வைங்களேன், ரியாக்ஷனே நடக்காது. ஏன்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகாது. ஏன்னா இது பார்ஷியல் டபுள் பாண்டா இருக்கும். இதுவே நான் 300 டிகிரி 350 டிகிரி செல்சியஸ் அண்ட் 300 ATM பிரஷர் அதுல வந்து நான் ஆக்வஸ் NaOH ரியாக்ட் பண்ணேன்னா அப்ப வந்து இந்த பாண்ட் பிரேக் ஆகி OH அட்டாச் ஆகி நமக்கு ஃபீனால் தரும். ஓகேவா? ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை பிரஷர்ல ஆக்வஸ் NaOH ரியாக்ட் பண்ணா நமக்கு ஃபீனால் தரும். அடுத்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து பென்சீன் சல்போனிக் ஆசிட்ல இருந்து. சல்போனிக் ஆசிட்னா SO3H தான் நம்ம சல்போனிக் ஆசிட்னு சொல்லுவோம். பென்சீன் சல்போனிக் ஆசிட்னா பென்சீன்ல SO3H அட்டாச் ஆச்சுன்னா அது பென்சீன் சல்போனிக் ஆசிட். இதுல இருந்து எப்படி ஃபீனால் தயாரிக்கிறதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இது தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பென்சீன் சாப்டர்ல படிச்சிருப்போம். இப்ப பென்சீன் எடுத்தோம்னு வைங்களேன், அதுக்கு கூட நம்ம வந்து ஒலியம் அப்படின்ற காம்பவுண்ட், அதாவது H2H2O7 தான் ஒலியம்னு சொல்லுவோம். அது இல்லாட்டி கான்சென்ட்ரேட்டட் H2SO4. சல்பியூரிக் ஆசிட கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் போது அது ரியாக்ட் பண்ணாலோ இல்லாட்டி ஃபியூமிங் சல்பியூரிக் ஆசிட். ஃபியூமிங் சல்பியூரிக் ஆசிட்னா SO3 plus H2SO4 தான் வந்து ஃபியூமிங் சல்பியூரிக் ஆசிட்னு சொல்லுவோம். இது மூணுத்துல எது ரியாக்ட் பண்ணாலும் நமக்கு வந்து பென்சீன் சல்போனிக் ஆசிட் தான் ப்ராடக்ட் ஆகும். ஓகேவா? இதுல இருந்து எப்படி நம்ம வந்து ஃபீனால் உற்பத்தி செய்யுதுன்னு பார்க்கலாம். பென்சீன் சல்போனிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. அது வந்து ஆசிட் நம்ம சொல்றோம். ஆசிட்னா இப்ப பேஸ் கூட ரியாக்ட் ஆகி சால்ட் ஃபார்ம் பண்ணுமா? 1 மோல் ஆஃப் NaOH எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், அது வந்து பேஸ் கூட ரியாக்ட் பண்ணி இப்ப வந்து SO3 Na plus H2O இருக்கும். சால்ட் பிளஸ் வாட்டர். இது சால்ட், இது வாட்டர். இந்த சால்ட்டை வந்து நான் மறுபடியும் 2 மோல் ஆஃப் NaOH கூட ஆட் பண்ணேன்னு வைங்களேன், இந்த SO3Na அண்ட் இந்த Na இது ரெண்டும் ஆட் ஆகி Na2SO3 ஃபார்ம் பண்ணும். அப்புறம் மீதி வந்து இந்த OH இருக்கா, இந்த OH வந்து இது வந்து போயிடும், இந்த Na போயிடும். இந்த OH வந்து இது கூட அட்டாச் ஆகி நமக்கு ஃபீனால் தந்துரும். சோ வந்து நம்ம ஃபீனால் வந்து SO3H எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்க்கலாம். from benzene diazonium chloride. பென்சீன் டையசோனியம் குளோரைட்னா பென்சீன் கூட அசோனா என்னன்னு தெரியும். N டபுள் பாண்ட் N தான் அசோன்னு சொல்லுவோம். N டபுள் பாண்ட் N Cl, அதாச்சும் பென்சீன்ல N2Cl. இதுதான் பென்சீன் டையசோனியம் குளோரைட்னு சொல்லுவோம். முதல்ல நம்ம இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பென்சீன் சாப்டர்லயே படிச்சிருப்போம். நான் வெறும் ரிவைஸ் பண்றேன். பென்சீன் எடுத்துக்கிறோம். பென்சீன் கூட NaNO2 or HNO2 இது ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு வர காம்பவுண்ட் பேரு நைட்ரோபென்சீன். இது வந்து நைட்ரோபென்சீன் சொல்லுவோம். ஏன்னா பென்சீன்ல NO2 அதாவது நைட்ரோ குரூப் அட்டாச் ஆயிருக்கிறதால நைட்ரோபென்சீன் சொல்லுவோம். அண்ட் வந்து இந்த ப்ராசஸ் பேரு நைட்ரேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து நைட்ரோபென்சீன் இருக்குல்ல, இந்த நைட்ரோபென்சீன் கூட ஏதாச்சும் ஹைட்ரைட் அயான் டொனேட் பண்ற ஆட்டம்ஸ், அதாவது ஹைட்ரைட்னா H மைனஸ் அயான், அதாச்சும் ரெடியூசிங் அயான் வச்சுக்கலாம். H மைனஸ் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து LiAlH4 or NaBH4 or Fe plus HCl இதெல்லாம் வந்து ஹைட்ரைட் அயான் வந்து டொனேட் பண்ணும். இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணும்னா NO2 வந்து NH2 மாத்தும். ஓகேவா? இந்த NH2 அட்டாச் ஆயிருக்க பென்சீன் பேரு பென்சனமைன் சொல்லுவோம். பென்சன் அமைன்.
இது வந்து அமைன் குரூப், அது பென்சின்ல அட்டாச் பண்ணா பென்சன் அமைன் சொல்லுவோம். அத வந்து மறுபடியும் NaNO2 plus HCl at 0 to 5 degree Celsius. இந்த டெம்பரேச்சர் முக்கியமானது. ஏன்னா பென்சின் டயசோனியம் குளோரைட் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளான காம்பவுண்ட். ஹையர் டெம்பரேச்சர் போச்சுன்னா அது டீகம்போஸ் ஆயிடும். ஸோ லோ டெம்பரேச்சர்ல இது ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பென்சின் டயசோனியம் குளோரைட் கிடைக்கும், N2Cl. இதே வந்து நான் இப்போ 0 to 5 டிகிரி செல்சியஸ் கொடுக்கலன்னு வைங்களேன், வெறும்னா நான் NaNO2 plus HCl கொடுத்தேன்னா அது வந்து டைரக்டா நாங்க ஃபீனால் கொடுத்துரும். புரியுதா? இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட். பென்சனமைன்ல இருந்து NaNO2 plus HCl ஆட் பண்ணோம்னா டைரக்டா அது ஃபீனால் கொடுத்துரும் ஹையர் டெம்பரேச்சர்ல. லோ டெம்பரேச்சர்ல பென்சின் டயசோனியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும். நான் பென்சின் டயசோனியம் குளோரைட்ல வார்ம் வாட்டர் ஆட் பண்ணேன்னு வைங்களேன், அது எனக்கு டைரக்டா ஃபீனால் கொடுத்துரும். நம்ம அடுத்து பார்க்க போற ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து ஃப்ரம் கியூமின். கியூமின்ல இருந்து எப்படி ஃபீனால் சேருதுன்னு பார்க்கலாம். கியூமின் என்னன்னா ஐசோப்ரோபைல் பென்சீன். ஐசோப்ரோபைல் பென்சீன் தான் நம்ம கியூமின்னு சொல்லுவோம். அதாச்சும் பென்சீன் கூட ஐசோப்ரோபைல் குரூப் கண்டெய்ன் இருக்கும். இது வந்து ஐசோப்ரோபைல் குரூப் பண்ணுவோம். இதுவே வந்து பென்சீன் கூட நார்மல் ப்ரோபேன் கண்டெய்ன்ஸ்னா இது வந்து ப்ரோபைல் பென்சீன் சொல்லுவோம். அது ஐசோப்ரோபைல் குரூப் கண்டெய்ன்றதுனால இது ஐசோப்ரோபைல் பென்சீன். அதாச்சும் இதோட காமன் நேம் வந்து கியூமின்னு சொல்லுவோம். முதல்ல இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இதை வந்து பென்சீன்ல படிச்சிருப்போம். நான் ரிவைஸ் பண்றேன். இப்போ பென்சீன் கூட AlCl3 plus CH3 CH2 CH2Cl. அதாச்சும் இது வந்து குளோரோப்ரோபேனா 1 குளோரோப்ரோபேன். இது கூட AlCl3 ஆர் புரோபீன் பிளஸ் HF. இது ரெண்டுத்துல எது ரியாக்ட் பண்ணாலும் நமக்கு கியூமின் தான் ப்ராடக்ட் ஆகும். ஏன்னா இதோட மெக்கானிசம் பார்க்கலாம். CH3 CH2 CH2 Cl. இது வந்து AlCl3 கூட அட்டாக் பண்ணும்போது AlCl3 Al வந்து நமக்கு ஒரு எம்டி ஆர்பிட்டால் இருக்கும் தெரியும். அது வந்து இந்த குளோரினோட எலக்ட்ரான்ஸை எடுத்துட்டு இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துல இப்ப பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த இடத்துல இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா இது வந்து செகண்டரி கார்போகேட்டைனா இருக்குமா? இது ஆனா பிரைமரி கார்போகேட்டைன். செகண்டரி கார்போகேட்டைனுக்கு வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் அதிகமா இருக்கும்ன்ற காரணத்தினால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகி இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் இங்க வந்துடும். இது பேர் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க, கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஃபைனலா நமக்கு இதுதான் வந்து வர எலக்ட்ரோஃபைல். நம்மளோட எலக்ட்ரோஃபைல் இது. எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீஷீஸ். எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீஷீஸ். இது வந்து பென்சீன்ல அட்டாக் பண்ணி இந்த இடத்துல இது வந்து அட்டாக் பண்ணி அட்டாச் ஆயிடும். அதான் வந்து நமக்கு ஐசோப்ரோபைல் பென்சீன் கொடுக்கும். இதுவும் அதே மாதிரிதான். HF கூட இருக்கும்போது இந்த பாண்ட் வந்து கிளீவ் ஆகி இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஹைட்ரஜன் வந்து H+, இந்த HF வந்து H+ கொடுக்குமா? இந்த H+ வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் யூட்டிலைஸ் பண்ணி நமக்கு வந்து வரது இந்த எலக்ட்ரோஃபைல் வரும். அதே எலக்ட்ரோஃபைல் இடத்துல அட்டாச் ஆகி நமக்கு வந்து ஐசோப்ரோபைல் பென்சீன் கொடுக்கும், அதாச்சும் கியூமின் கொடுக்கும். இப்ப கியூமின்ல இருந்து எப்படி ஃபீனால் செய்யுதுன்னு பார்க்கலாம். கியூமின் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இதுதான் கியூமினா. கியூமினை வந்து O2 ஆட் பண்ணணும், அதாச்சும் காத்துல அப்படியே விடுறோம். அதை அப்படியே கியூமினை வெளில வச்சா இது வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும். ஆக்சிடைஸ் என்ன ஃபார்ம் ஆகும்னா கியூமின் பெராக்சைடு ஃபார்ம் ஆகும், COOH. இது வந்து பெராக்சைடு லிங்கேஜ் சொல்லுவோம். O linkage is called as peroxide linkage. ஓகேவா? இது வந்து கியூமின் பெராக்சைடுன்னு சொல்லுவோம். அதாச்சு கியூமின் பெராக்சைடு. இத வந்து நான் H+ கூட ரியாக்ட் பண்ணேன்னு வைங்களேன், இந்த பென்சீன் குரூப் வந்து இந்த இடத்துக்கு போய் நமக்கு வந்து ஃபீனாலும் அசிட்டோனும் ப்ராடக்டா கிடைக்கும். அண்ட் இந்த மிக்சர் வந்து டிஃபரன்ஷியல் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். அதனால இதை வந்து செப்பரேட் பண்ணிடலாம் ஈஸியா. எப்படி? டிஸ்டிலேஷன் வச்சு. டிஃபரன்ஷியல் பாயிலிங் பாயிண்ட் தான் நம்ம டிஸ்டிலேஷன் வச்சு செப்பரேட் பண்ணலாம். இதை நம்ம வந்து முன்னாடி கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஓகேவா? இதோட மெக்கானிசம் பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன்ல இருந்து எப்படி நமக்கு வந்து ஃபீனால் கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.
இப்ப கியூமின் பெராக்சைடு இருக்கா, COOH, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. கியூமின் பெராக்சைடை H+ கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த H+ வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணும். ஓகேவா, இந்த இடத்துல அட்டாக் பண்ணி நமக்கு வர காம்பவுண்ட் வந்து COO, இந்த இடத்துல ஒரு H, இந்த இடத்துல ஒரு H, இந்த ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இந்த இடத்துல ஒரு CH3 இருக்கும், இந்த இடத்துல ஒரு CH3 இருக்கும். H+ அட்டாக் பண்ணா இதான் வரும்ல. இதுல வந்து இப்ப பென்சின் வந்து ஒரு குட் மைக்ரேட்டிங் குரூப். மைக்ரேட்டிங் குரூப்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா மூவ் ஆகி போகும். ஸோ இது வந்து ஏன்னா ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அது அன்ஸ்டேபிளா இருக்கும். அதனால இந்த ஆக்சிஜன் வந்து இந்த H2 வந்து அப்படியே லீவ் ஆயிடும். இந்த மைக்ரேட்டிங் குரூப்னால இது வந்து இங்க போயிடும். ஏன்னா இந்த இடத்துல இது போச்சுன்னா ஆக்சிஜன்ல மறுபடியும் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக இது வந்து இங்க மூவ் ஆயிடும். நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னா H2O லீவ் ஆயிடும். ஸோ -H2 ஆயிடும். இந்த இடத்துல வந்து பென்ஜீன் கூட ஆக்சிஜன் கனெக்ட் ஆயிருக்கும். ஆக்சிஜன் கூட இந்த கார்பன் கனெக்ட் ஆயிருக்கா, இந்த கார்பன் வந்து இங்க இருக்கு. இந்த கார்பன்ல ஒரு பாண்ட் போனதுனால கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். மேல ஒரு CH3 இருக்கும், இங்க ஒரு CH3 இருக்கும், பிளஸ் ஒரு H2O இருக்கும். இந்த H2Oல ஒரு லோன் பேர் இருக்கா, இந்த லோன் பேர் வந்து மறுபடியும் இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். இங்க போன H2Oல இருக்க ஒரு லோன் பேர், ஆக்சிஜன்ல இருக்க லோன் பேர் மறுபடியும் வந்து இந்த கார்பன் அட்டாக் ஆகும். போறது திருப்பி உள்ள வரும். புரியுதா? நமக்கு அதுக்கப்புறம் வர காம்பவுண்ட் வந்து பென்ஜீன் இருக்கு, மேல ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கு, இந்த இடத்துல கார்பன் கூட H2 அட்டாக் ஆகுது, OHH. மறுபடியும் ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு, மேல ஒரு CH3, இங்க ஒரு CH3. இப்ப கார்பன்ல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் போயிடுச்சு, ஆனா ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. சோ வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் அதான் அன்ஸ்டேபிளா என்ன ஆகும்னா, இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் வந்து லீவ் ஆகி போய் இந்த ஆக்சிஜன் அட்டாக் பண்ணும். இந்த ஆக்சிஜன் அட்டாக் பண்ணா இந்த இடத்துல வந்து OH வந்துருமா. சோ இந்த குரூப் டோட்டலா லீவ் ஆயிடும். ஓகேவா, இந்த குரூப் தனியா போயிடுச்சுன்னா இது வந்து ஃபீனால் ஆயிடுமா, ஃபீனால் ஆயிடும். பிளஸ் இது வந்து இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் வந்து வெளில போகி இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், அசிட்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஃபீனாலும் ஒரு அசிட்டோனும் ஃபார்ம் ஆகுது. இதுல மெக்கானிசம் எதுவும் சொல்லி கொடுத்தேன்னா இது என்னென்ன பாயிண்ட் நோட் பண்ணோம்னா, இப்போ இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்குல்ல, இந்த ஆக்சிஜனை வந்து இப்போ ஸ்டார் போட்டு மார்க் பண்ணீங்களேன், இந்த ஆக்சிஜன் எங்க இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல இருக்க ஆக்சிஜன் வந்து இன்னும் இங்கதான் இருக்கா. இது வந்து நமக்கு வந்து இந்த ஆக்சிஜன் லீவ் ஆயிடுது. இந்த ஆக்சிஜன் லீவ் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து இந்த பென்ஜீன் வந்து இந்த ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிடுது. ஓகேவா, இந்த ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆக்சிஜன் நின்று இங்கே இருக்கு. சோ இந்த ஆக்சிஜன் ஃபீனால்ல வருது. சோ பக்கத்துல இருக்க ஆக்சிஜன் வந்து ஃபீனால்ல வருது, தூரமா இருக்க ஆக்சிஜன் வந்து அசிட்டோன்ல இருக்கு. இப்ப இது ஏ ஆக்சிஜன், இது பி ஆக்சிஜன்னா, இது ஏ ஆக்சிஜன், இது பி ஆக்சிஜன்னா, பி ஆக்சிஜன் வந்து அசிட்டோன்ல இருக்கு, ஏ ஆக்சிஜன் வந்து ஃபீனால்ல இருக்கு. ஏன்னா கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி ஏ ஆக்சிஜன் எங்க இருக்கும், பி ஆக்சிஜன் எங்க இருக்கும்னு கேட்பாங்க. அது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். சோ முக்கியமா நோட் பண்ண வேண்டியது வந்து பொசிஷன் ஆஃப் ஆக்சிஜன். செகண்ட் நோட் பண்ண விஷயம் வந்து பென்ஜீன் வந்து மைக்ரேட் ஆகுது. மைக்ரேஷன் ஆஃப் பென்ஜீன் வந்து நோட் பண்ணணும். அது ஏன் நோட் பண்ணணும் நான் வந்து அடுத்த எக்ஸாம்பிள்ல சொல்றேன். பென்ஜீன் மைக்ரேட் ஆகுது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ அனிசோல் இருக்கு, அனிசோல்லாம் பென்ஜீன்ல OCH3, இதான் அனிசோல்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரியாக்ட் பண்ணி ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ல ஏபிசிடி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பிரிடல் கிளாஸ் அல்கைலேஷன் நடக்குது. ஓகேவா, OCH3ன்றது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னு நமக்கு தெரியும். ஆர்த்தோல வந்து ஸ்டீரிக் கிரவுடடா இருக்கும், இந்த இடத்துல இருக்கிறதுனால இதுல ஸ்டீரிக் கிரவுடிங் இருக்கும், ஆனால் வந்து பேரா ப்ராடக்ட் தான் வரும் இல்ல. ஓகேவா, இப்ப பேரால பிரிடல் கிளாஸ் அல்கைலேஷன் நடக்கும். OCH3 இந்த இடத்துல வந்து ஐசோப்ரோபைல் குரூப் வந்துடும், ஏன்னா இதான் வந்து ஐசோப்ரோபைல் குரூப் இடத்துல ஃபினைல் இருக்கு. ஓகேவா, இப்போ PH, இப்போ என்ன நடக்கும் பார்க்கலாம். PH CH டபுள் பாண்ட் CH2 இருக்கா, பிளஸ் HF இருக்கு. இந்த பாண்ட் வந்து இப்படி பிரேக் ஆகி இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வரும், இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வரும்.
இந்த H+ வந்து இந்த அட்டாக் ஆகி நியூட்ரலைஸ் ஆயிடும். ஸோ நமக்கு இருக்கிற எலக்ட்ரோஃபைல் வந்து இதுதான் நம்மளோட எலக்ட்ரோஃபைல். இது வந்து அட்டாக் ஆகி இந்த இடத்துல அட்டாச் ஆயிடும். பேரா பாயிண்ட்ல தான் அட்டாக் பண்ணும். ஏன்னா இது OCH3 வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஓகேவா? இது வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல அட்டாக் பண்ண வைக்கும். ஸோ வந்து ஆர்த்தோல வந்து நமக்கு வந்து சீரிக்கலோட அதிகமா இருக்கிறதுனால பேரா பொசிஷன்ல நமக்கு வந்து இது அட்டாச் ஆயிடும். இந்த எலக்ட்ரோஃபைல் அட்டாக் ஆயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. இப்ப ப்ராடக்ட் ஏ வந்து இதுதான் நம்ம ப்ராடக்ட் ஏ. இப்ப இது வந்து நம்ம O2 கூட ரியாக்ட் பண்றோம். ரியாக்ட் பண்ண என்ன பண்ணுவோம்னு நம்ம வந்து அந்த மெக்கானிசம்ல பார்த்திருக்கோம். நமக்கு வந்து பெராக்சைடு லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும். OCH3 இங்க வந்து ஃபினைல் குரூப் இருக்கு. இந்த இடத்துல வந்து OOH இப்படி வந்து ஒரு பெராக்சைடு பவுண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? சோ பி வந்து நமக்கு இருக்க இந்த பெராக்சைடு தான் இந்த பி. இதுதான் வந்து பி காம்பவுண்ட். இத வந்து H+ கூட ரியாக்ட் பண்றோம். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும்ன்றத நம்ம போன மெக்கானிசம் வச்சு பார்க்கலாம். இத வந்து H+ கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வச்சு இந்த மாதிரி H+ கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து மைக்ரேட் ஆகிற பென்சீன்ல இருந்து OH வருது. இன்னொரு மீதி இருக்கிறது வந்து அசிட்டோனா மாறுது. அதாச்சும் எந்த பென்சீன் நவுறுதோ அந்த பென்சீன் வந்து ஃபீனாலா மாறுது. நவுறாத பார்ட் வந்து அசிட்டோனா மாறுது. இப்போ வந்து அடுத்த क्वेश्चनல இத அப்ளை பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து 2 ரிங் இருக்கு. இது வந்து ஒரு ரிங். இந்த இடத்துல இன்னொரு பென்சீன் ரிங் இருக்கு. இப்போ எது மைக்ரேட் ஆகும்னு பார்க்கலாம். மைக்ரேட்டிங் குரூப் வந்து லோன் பேர் அட்டாக் பண்ணுதா? நம்ம இதுல பார்த்திருக்கோம்ல. இது வந்து லோன் பேர் அட்டாக் பண்ணுது. இங்க போய் ஆக்சிஜன்ல இருக்க ஆக்சிஜன் லோன் பேர் இருக்கும்ல, அது அட்டாக் பண்ணுது. சோ இது வெளில போகுது. சோ மைக்ரேட்டிங் குரூப் வந்து எலக்ட்ரான்ஸை எடுக்குது. லைக் எலக்ட்ரான் இருக்க இடத்துக்கு போகுது. எலக்ட்ரான் லவ்விங்கா இருக்கு. சோ வந்து பென்சீன் வந்து எலக்ட்ரான் லவ்விங்கா இல்ல பென்சீன்ல OCH3 இருந்தா அது எலக்ட்ரான் லவ்விங்கா அப்படின்றதான் நம்ம இப்போட கேள்வி. எது அதிகமா எலக்ட்ரானை லவ் பண்ணும்? OCH3 இருந்துச்சுன்னு வைங்களேன். OCH3ல வந்து ஒரு லோன் பேர் இருக்கு. இந்த லோன் பேர்னால கான்ஜுகேஷன் இருக்கும். இது வந்து +M குரூப்பா இருக்கும். +M குரூப்னா வந்து இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இன்னும் கம்மியா இருக்கும். சோ this will love electron more. சோ +M or +H குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து பெட்டர் மைக்ரேட்டிங் குரூப். ஓகேவா? எதுக்கு +M or +H எஃபெக்ட் அதிகமா இருக்குன்றத பாருங்க முதல்ல. அது +M or +H எஃபெக்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து பெட்டர் மைக்ரேட்டிங் குரூப்பா இருக்கும். சோ வந்து இப்போ pH connected to OCH3 இது ரெண்டுத்துல எது பெட்டர் மைக்ரேட்டிங் குரூப்? இதுதான் பெட்டர் மைக்ரேட்டிங் குரூப். ஏன்னா இது வந்து +M எஃபெக்ட் இருக்கு. சோ இது பெட்டர் மைக்ரேட்டிங் குரூப்பா இருக்கிறதுனால நம்ம இந்த மெக்கானிசம்ல பார்த்தோம். மைக்ரேட் ஆகிற பென்சீன் வந்து ஃபீனாலா மாறுது. ஓகேவா? சோ இதுதான் மைக்ரேட் ஆகும். சோ இது வந்து ஃபீனாலா மாறும். OCH3 வந்து இந்த இடத்துல OH வரும். சோ இது வந்து ஃபீனால் சப்ஸ்டிடியூட் OCH3. அதாச்சும் OCH3 இருக்கும். அதோட ஆப்போசிட் சைடுல வந்து OH இருக்கும். அது வந்து ஃபீனாலா இருக்கும். மீதி இருக்க பார்ட் வந்து அசிட்டோனா மாறும். PH டபுள் பாண்டோ CH3. சோ இதான் நமக்கு வர ப்ராடக்ட். நம்ம என்ன முக்கியமா நோட் பண்ணோம்னா எது மைக்ரேட் ஆகும், இதுதான் முக்கியமான பார்ட். எது வந்து நவுந்து போய் அட்டாக் பண்ணும் லோன் பேரை. என்ன நோட் பண்ணணும், அதுல +M குரூப் இருந்தா அது வந்து ஈஸியா லோன் பேரை போய் அட்டாக் பண்ணும் நார்மலோட இதோட. இதுவே வந்து -M குரூப் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஏதாச்சும் -M குரூப் இருந்துச்சுன்னா NO2 அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது வந்து அட்டாக் பண்ணாது. இதே வந்து நான் இப்போ கொஸ்டினை மாத்தி ஒரு நிமிஷம் இந்த இடத்துல NO2 கொடுத்தான்னு வைங்களேன், கொஸ்டினை மாத்துறேன் இப்போ. இப்ப இந்த இடத்துல NO2 கொடுத்தான்னு வைங்களேன், NO2 இருக்கிற இடம் வந்து இப்ப அட்டாக் பண்ணாது. ஏன்னா NO2 வந்து -M. சோ அதோட மைக்ரேஷன் பவர் இன்னும் கம்மியா இருக்கும் than நார்மல் பென்சீன் ரிங். சோ நார்மல் பென்சீன் ரிங் தான் இப்ப போய் அட்டாக் பண்ணும். சோ இப்ப வர ப்ராடக்ட் வந்து ஃபீனால் இருக்கும். பிளஸ் இந்த பார்ட் வந்து அசிட்டோனா மாறும். இந்த இடத்துல NO2 இருக்கும்.
இது வந்து அசிட்டோனா மாறும். NO2 இருந்தா மைக்ரேஷன் பவர் குறையும். சோ அது மைக்ரேட் ஆகாது. நார்மல் பென்சீன் ரிங் மைக்ரேட் டைப்பை அட்டாக் பண்ணி அது வந்து ஃபீனாலா மாறும். ரிமைனிங் பார்ட் வந்து அசிட்டோனா மாறும். புரியுதா? சோ இதான் பேசிக்கலா நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். எங்க ஆக்சிஜன் இருக்குன்றத நோட் பண்ணும், இது மைக்ரேட் பண்ணுன்றத நோட் பண்ணும். ஓகேவா? இதை மறக்காம மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து சாலிசிலிக் ஆசிட். போன ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் இருக்கிறதே முக்கியமான ப்ரிப்பரேஷன் மெத்தட். அது வந்து கொஸ்டின் வர வாய்ப்பு அதிகம். சோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட்னா ஆர்த்தோ பொசிஷன்ல ஃபீனால் ஆர்த்தோ பொசிஷன்ல COOH இருந்துச்சுன்னா அதை வந்து சாலிசிலிக் ஆசிட்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படி OH மாத்துறதுன்னா NaOH பிளஸ் CaO இது கூட ரியாக்ட் பண்ணான்னு வைங்களேன், CaOH இந்த COOH வந்து போய் வெறும் OH இருக்கும். CO2 வந்து ரிலீஸ் ஆயிடும். இது பேர் தான் டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவோம். முக்கியமா இது வந்து கெமிக்கல் டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவோம். ஏன்னா வந்து கெமிக்கல் ஆட் பண்ணி கார்பாக்சிலிக் ஆசிட வெளியே தள்ளுறோம்ல, அதனால கெமிக்கல் டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷனா கார்பாக்சிலிக் ஆசிட ரிமூவ் பண்றது. அது கெமிக்கல் வச்சு பண்றதுனால கெமிக்கல் டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவோம். இந்த NaOH CaO இருக்குல்ல, இது வந்து 3:1 ரேஷியோல நம்ம வந்து எடுக்கணும். அதாவது 3 NaOH எடுத்தோம்னா ஒரு CaO எடுக்கணும். இது வந்து முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஏன்னா இன்டீஜர் क्वेश्चनல கேட்கலாம், வாட் ரேஷியோ இன் which we take NaOH and CaO for chemical decarboxylation. NaOH and CaO வந்து 3:1 ரேஷியோல எடுத்தா நம்ம வந்து டீகார்பாக்சிலேஷன் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து ஃப்ரம் அனிசோல். அனிசோல்னா என்ன நம்ம இதுல பார்த்தோம். OCH3 வந்து பென்சீன்ல அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது வந்து அனிசோல்னு சொல்லுவோம். OCH3 பிளஸ் பென்சீன்ல அட்டாச் ஆயிடுச்சா அது அனிசோல். இதை வந்து HI கூட ரியாக்ட் பண்ணணும்னு வைங்களேன், இந்த OCH3 பாண்ட் வந்து பிரேக் ஆகி இது வந்து OH பிளஸ் CH3I இப்படி ஃபார்ம் ஆயிடும். மறுபடியும் நமக்கு ஃபீனல் கிடைச்சிச்சு. சோ வந்து இதோட 6 ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்த்திருக்கோம். இதெல்லாம் தான் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ். முதல்ல ரிவைஸ் பண்ணிக்கலாம். நாமென்கிளேச்சர் ஈஸி தான், நீங்க படிச்சுப்பீங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ்ல வந்து 6 ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து குளோரோபென்சீன்ல வச்சு, குளோரோபென்சீன்ல ஹை டெம்பரேச்சர்ல NaOH ரியாக்ட் பண்ணா நமக்கு வந்து ஃபீனால் கிடைக்கும். அது ஒரு மெத்தடு. அடுத்து வந்து பென்சீன் சல்போனிக் ஆசிட் வச்சு, பென்சீன் சல்போனிக் ஆசிட வந்து 3 moles ஆஃப் NaOH ஃபர்ஸ்ட் ஒரு மோல் யூஸ் பண்றோம், அடுத்து 2 மோல் யூஸ் பண்றோம். 3 moles ஆஃப் NaOH ஓட ரியாக்ட் பண்ணா நமக்கு வந்து ஃபீனால் கிடைக்கும். அது இன்னொரு மெத்தடு. தேர்ட் மெத்தட் வந்து ஃப்ரம் பென்சீன் டைஅசோனியம் குளோரைட். பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் வந்து வார்ம் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணா டைரக்டா நமக்கு வந்து ஃபீனால் கிடைச்சிரும். அது வந்து மூணாவது மெத்தடு. அடுத்துதான் நாலாவதுதான் முக்கியமான மெத்தட் ஃப்ரம் கியூமின். ஐசோப்ரோபைல் பென்சீன் கூட வச்சு எப்படி ஃபீனால் உருவாக்குறதுன்றது. அதுக்கு வந்து நம்ம மெக்கானிசம் பார்த்தோம். அதுல முக்கியமா என்ன நோட் பண்ண வேண்டியதுதான், ஆக்சிஜன் எங்க இருக்கு, அப்புறம் எந்த குரூப் மைக்ரேட் ஆகும். மைக்ரேட் ஆக குரூப் வந்து ஃபீனாலா மாறும், மைக்ரேட் ஆகாத குரூப் வந்து அசிட்டோனா மாறும். ஓகேவா? ஸோ வந்து எந்த குரூப் மைக்ரேட் ஆகுதுன்றத பார்க்கணும். எப்படி எந்த குரூப் மைக்ரேட் ஆகுதுன்றத பாக்குறதுனா, பிளஸ் எம் அண்ட் பிளஸ் ஹெச் இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியா மைக்ரேட் ஆகும். ஸோ பிளஸ் எம் ஆர் பிளஸ் ஹெச் குரூப் வந்து பென்சீன் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது வந்து பெட்டர் மைக்ரேட்டிங் குரூப். இதே வந்து மைனஸ் எம் ஆர் மைனஸ் ஹெச் குரூப் வந்து பென்சீன் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு மோசமான மைக்ரேட்டிங் குரூப். அது ஈஸியா மைக்ரேட் ஆகாது. அதை கம்பேர் பண்ணும்போது பென்சீன் ஈஸியா மைக்ரேட் ஆகும். புரியுதா? அடுத்து வந்து ஃப்ரம் சாலிசிலிக் ஆசிட். ஆர்த்தோ பொசிஷன்ல COH இருந்து அது வந்து சாலிசிலிக் ஆசிட்னு சொல்லுவோம். சாலிசிலிக் ஆசிட வந்து டீகார்பாக்சிலேட் பண்ணா நமக்கு வந்து ஃபீனால் கிடைக்கும். டீகார்பாக்சிலேஷன்னா CO2 ரிமூவ் பண்றதா டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவோம். அதே வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம CO2 ரிமூவ் பண்ணா கெமிக்கல் டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவோம். இதுல நம்மளுக்கு வேற டீகார்பாக்சிலேஷன் மெத்தடும் இருக்கு. நம்ம வந்து இத கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர் தனியா படிப்போம். தெர்மல் டீகார்பாக்சிலேஷன் ஒன்று இருக்கு. ஹீட் பண்ணி கார்பாக்சிலிக் ஆசிட வெளில எடுத்தோம்னா அது பேரு தெர்மல் டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவோம். அதை கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்ல டீடைலா பார்க்கலாம். இப்போ வந்து NaOH CaO வந்து 3:1 ரேஷியோல எடுக்கணும். அதாவது 3 மோல் ஆஃப் NaOH எடுத்தா 1 மோல் ஆஃப் CaO எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா அது வந்து டீகார்பாக்சிலேட்டிங் ஏஜென்ட்டா இருக்கும். அது வந்து COH ரிமூவ் பண்ணி நமக்கு ஃபீனால் தரும். அடுத்து வந்து ஃப்ரம் அனிசோல். அனிசோல்ல வந்து OCH3 அட்டாச் டு பென்சீன் தான் அனிசோல். அதை வந்து HA கூட ரியாக்ட் பண்ணா நமக்கு ஃபீனால் பிளஸ் CH3 நமக்கு வந்து ப்ராடக்டா தரும்.
ஸோ இதுதான் ஆர் ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் ஃபீனால். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்த டாபிக் என்னன்னா ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் ஆல்கஹால்ஸ். அது அடுத்த லெக்சரை பார்க்கலாம். தேங்க்யூ.